விஸ்வரூபம் எடுத்து அனைவரையும் வியக்க வைக்க போகும் மேசராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீனாட்சி ஜோதிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடத்துல மேசராசிக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா 2 பெயர்ச்சி இந்த வருடத்துல இருக்கு. ஜூன் மாதம் 12ஆம் தேதி குரு பெயர்ச்சி, 12 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பெயர்ச்சி அவரோட உச்ச வீட்டிலே இருக்க போறாரு. அந்த குரு பெயர்ச்சியும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியும் வரப்போகுது. இந்த 2 பெயர்ச்சிகளுமே மேசராசிக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஒரு ஆண்டு பலன் அப்படின்னு சொல்லும்போது 9 கிரகங்களை வைத்து நாம சொன்னாலுமே குறிப்பா அதுல 4 கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள். சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான். இந்த 4 கிரகங்களை வைத்து தான் நம்ம 12 ராசிகளுக்குமே ஒரு ஆண்டு பலனை நாம சொல்லலாம். இந்த வகையில மேச ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துலையும், குரு பகவான் 4ஆம் இடத்துலையும், ராகு பகவான் 11ஆம் இடத்துலையும், கேது பகவான் 5ஆம் இடத்துலையும் இருக்காங்க. சனி பகவானோட பார்வை மேச ராசிக்கு 2ஆம் இடத்துலையும், 6ஆம் இடத்துலையும், 8ஆம் இடத்துலையும் விழுது. குரு பகவானோட பார்வை மேச ராசிக்கு 8ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துலையும் விழுது. மேச ராசிக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்க போகுது. சனி பகவான் உங்களுக்கு நல்ல அறிவையும் நிறைய அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானா இருப்பாரு. அடி கொடுத்து உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஆசானா சனி பகவான் கண்டிப்பா இருப்பாரு. உதாரணத்துக்கு மூங்கில நாம எடுத்துக்கிட்டோம்னா பூமிக்கு மேல எந்த அளவு அதோட வளர்ச்சி இருக்கோ அதே அளவு பூமிக்கு கீழே அதோட வளர்ச்சி இருக்கும். பொறுமையா வளரும். வெளியில வர்றதே தெரியாது. ஆனா வெளியில வளர ஆரம்பிச்சுட்டா அதோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கும். அதே மாதிரிதான் மேச ராசிக்காரங்களும் உங்களோட உழைப்பு முயற்சி எல்லாமே ரொம்ப சைலண்டா இருக்கும். யாருக்குமே தெரியாம உங்களோட முயற்சியும் உழைப்பும் ரொம்ப அதிகமா போடுவீங்க. ஆனா உங்களோட வெற்றி ரொம்ப விஸ்வரூபமா இருக்கும். எல்லாருக்கும் தெரியக்கூடிய பாராட்டக்கூடிய அளவுல ஒரு வெற்றியா கண்டிப்பா மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும். கிரகங்களோட அமைப்பும் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தப்பட்டதுதான். இது ஒரு ஃபுட் செயின் மாதிரி, அதாவது உணவு சங்கிலின்னு சொல்லுவோம்ல. உணவு சங்கிலியில ஒண்ணு பாதிச்சா எல்லாமே பாதிக்கும். அதே மாதிரிதான் இந்த கிரகங்களோட அமைப்பும் அது பார்வையும் பொறுத்து நாம செய்யற செயல்களும் கூட. சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உணவு நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க, டயத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6ஆம் இடம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இல்ல நான் ஜங்க் ஃபுட் தான் நிறைய எடுப்பேன், டயத்துக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னா 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடங்கிறது பேச்சு. பேச்சு நீங்க கரெக்டா பேசணும். வார்த்தைகளை அதிகமா விட்டுட்டீங்க அப்படின்னா எதிரிகள் 6ஆம் இடமாகிய எதிரிகள் உங்களுக்கு அதிகமா உருவாவாங்க. அதனால உங்க வாயிலையும் பேச்சிலையும் தான் உங்க வாழ்க்கை இருக்குன்னு சொல்லலாம். குடும்பம், வருமானம் இது எல்லாமே 2ஆம் இடத்தை பத்தி பேசக்கூடியது. குடும்பத்திலையும் பேச்சுவார்த்தைகளாகட்டும், பண வரவு செலவுகளாகட்டும் கரெக்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதிரிகள் குடும்பத்திலேயே உருவாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதனால இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மேசராசிக்காரன். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அதிகமான விரயத்தை ஏற்படுத்தினாலுமே குரு பகவானோட பார்வை ஜூன் மாதத்துல வரக்கூடிய குரு பயிற்சியில குரு பகவானோட பார்வை 12ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுக்கு விரைய செலவுகள் அனைத்துமே சுப விரயமாவே இருக்கும். வீடு கட்டுதல், திருமணம், இடம் வாங்குதல், நகைகள் வாங்குதல், தங்க நகையில இன்வெஸ்ட் பண்றது போன்ற சுப விரயமாவே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மேச ராசிக்காரங்க இப்போ மனசுல ஒரு விதமான பயம், குழப்பம், அமைதியின்மையால இருப்பீங்க. மன மகிழ்ச்சி இல்லாம இருப்பீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணி ரொம்ப பயப்படுவீங்க. அதை எல்லாமே விட்டுட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்பவே பிரைட்டா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான புத்தாண்டாவே இருக்கும். அதனால அனாவசியமான மனக்கவலைகளையும் மனக்குழப்பங்களையும் விட்டுறது ரொம்ப நல்லது. அதிகப்படியான மேசராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகாலட்சுமி பிறப்பாங்க. அதனால குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும்னு சொல்லலாம். மேசராசிக்காரங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா கவனம் எடுத்துக்கணும். பிரைவேட் பார்ட், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா கவனமா இருங்க. அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமா கவனமா இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி குடுக்காதீங்க. நான் உங்களுக்கு அத செஞ்சிருதேன், இத செஞ்சிருதேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி குடுக்காதீங்க. அந்த வாக்குறுதிய காப்பாத்த முடியாத சூழ்நிலை உண்டாகும். அதனால மனக்கசப்புகளும், வீணான பிரச்சனைகளும் வரும். அதனால வாக்குறுதி குடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாட்டுல படிப்பு, வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் வெளிநாட்டுல வேலைவாய்ப்பு, படிப்பு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்தபடியான கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேணும், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாட்டுல திருமண வாழ்க்கையும் அமையும். வேலையில மாற்றம், டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ப்ரமோஷன்ங்கிறது எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்க போற மாதிரி இருக்கும் ப்ரமோஷன். ஆனா வேற ஒருத்தங்களுக்கு குடுத்துருவாங்க. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அதுவரை பொறுமையா காத்திருக்கணும். மேஷ ராசிக்கு மெயினா சனி பகவான் அதிகமா உழைக்க வச்சு, அதிகமா சிந்திக்க வச்சு, அதிகமான அனுபவத்தை குடுத்து, அப்புறம்தான் பலன்களையும் குடுப்பாரு. குடுக்குற பலன் உங்களுக்கு தக்க வச்சுக்கிடபடியா ஒரு நல்ல பலனாவே இருக்கும். அதனால பொறுமையா உழைப்ப மட்டுமே கவனமா செலுத்துங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.